ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், இதோட ஒரு 5 தக்காளி நான் போடுறேங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்காகனா காளான் குழம்புக்காக. இந்த காளான் ஒரு பாக்கெட்டை நல்லா அலசி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சு அதை காய விட்டு நல்லெண்ணெய் நான் ஒரு ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, சோம்பு போட்டு தாளித்து நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு 10 20 வெங்காயம் நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வதக்கிட்டு வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். அந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. வதங்கினதும் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு நம்ம எப்பவும் போல தான் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சி வச்சதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஏன்னா குழம்புக்கு தேவையான உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த உப்பு போட்ட பின்னாடி நறுக்கி வச்சுருக்க காளான் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காளானை போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச முன்னாடி அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றி கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கொதிக்க விட்டிங்கன்னா 5 நிமிஷம் போதுங்க, டக்குன்னு ரெடி ஆகிடும்.